Satyabhama Institute of Science and Technology, Chennai. நடிகர் எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக முன்வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நடிகர் எஸ்.வி. சேகர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது இந்திய தண்டனை சட்டம், பெண்கள் மீதான குற்றமைகள் தடுப்பு சட்டம் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து எஸ்.வி. சேகர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நடிகர் எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.